கோவிந்தராஜ் அவர் தமிழ்நாட்டினுடைய அந்த தேர்தல் முடிவுகளை பற்றி சொல்லும்போது பிஜேபிக்கு இடங்கள் வரலைங்க, எதிர்பார்த்தோம், நிறைய சொன்னோம், வரல. ஆனால் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது, பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு இங்கே கூடி இருக்கிறோம், அதுலேயே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்படின்னு ரெண்டு பேருமே அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஓகே ரைட். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷத்தில் சில விஷயம் சொல்லிடுறேன். நண்பர் சொன்னார், மோடி அவர்கள் வந்து கேபினெட்டை கூடி முடிவெடுத்து தான் வந்து எல்லா திட்டத்தையும் செயல்படுத்தினாங்க. அது கேட்டால் இந்த வாழைப்பழ காமெடி மாதிரி தான் இருக்குது. நாதஸ் வந்து திருந்திட்டாருன்னு யார் சொன்னது? அவரே சொன்னார்ன்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது டிமானிசேஷன் சம்மந்தமாக, பண மதிப்பிழப்பு சம்மந்தமாக. உச்சநீதிமன்ற நீதிபதி கேட்குறாங்க, இந்த முடிவு வந்து நிதியமைச்சருக்கே தெரியாதுன்னு அப்சர்வேஷன் இருக்கேன்னு. பண மதிப்பிழப்பு நிதியமைச்சருக்கே தெரியாமல் யார் முடிவெடுத்தது? ரிசர்வ் பேங்க் கவர்னர் அவர் அறிவிக்கல, பிரதமர் அறிவிக்கிறார். சரி, அதை விட்டுருங்க. இதாவது ரொம்ப டெக்னிக்கலான இஷ்யூ, சொன்ன வெளியே தெரிஞ்சிடும், யாரை 10 தொழிலாளர்களுக்கு சொல்லிட்டு அவங்க சம்பாரிச்சிடுவாங்க. பாலம் திறக்கிறாங்க, ரோடு திறப்பார், ரயில் வந்தே பாரத் வராத பாரத் ரயில் விடுவார், கொடியாட்டுவார். ஒரு இடத்துலையாவது அந்த துறை அமைச்சர் நின்று இருப்பார் பக்கத்தில் ஃபோட்டோக்கு நின்று. இது நாங்கள் பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்கன்னா அஸ்வினி எவ்வளோ இடத்துல வந்தே பாரத்ல தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல அஸ்வினி வயசு வந்தாரா? அதாவது இதெல்லாம் என்னன்னா, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, கூட்டணி கட்சிகளை எப்படி மதிப்பார், இல்லை எதிர்கட்சி எப்படி மதிப்பார் என்பதற்கு 2 உதாரணம். அதாவது சந்திரபாபு நாயுடு போகும்போது என்ன மதிச்சாங்க, ஒரிசாவுக்கு பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது என்று சந்திரபாபு நாயுடு தடுத்தார்கள். அங்கே வந்து தெலுங்கு பேசுகிற அந்த மாநில மக்கள் கொஞ்சம் அங்கே மைக்ரண்ட்டாக இருக்காங்க, அந்த இடத்துக்கு வராதீங்கன்னு சொன்னாங்க. இது உள்ள அரசியல் ஒன்று. அதாவது எதிர்கட்சி அந்தஸ்தை மதிக்காத ஒரு பிரதமர், துணை சபாநாயகர் பதவி தரல, எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து தரல, கேட்டால் அந்த நம்பர் வரல. இவர் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, கடைசியாக முடியும் போது நான் எதிர்கட்சி ரொம்ப மதிக்கிறவன், எதிர்கட்சி அரசியல் தான் நான் வந்து காது கொடுத்து கேட்பதற்கு காத்திருந்தேன், இப்படிலாம் சொல்கிறாரு. இதெல்லாம் ஏதாவது உண்மையாக நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு ராமர் கோயில் இடத்திலேயே அந்த இடத்திலேயே தோல்வி, உங்கள் 4 சுற்றில் உங்களுக்கு தோல்வி, உங்களை நிராகரித்ததாகத்தான் பொருள். நீங்கள் நம்பரை வச்சு கேம் ஆடிக்கலாம், ஆனால் எதுவுமே வந்து உண்மை இல்லை. நீங்கள் ஒரு போலியான பிரச்சாரத்தை மையப்படுத்தி தான் இப்போ நம்பர் வர்றீங்க. வந்துட்டு போங்க. தமிழ்நாட்டுக்கு வரேன். தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்துருக்கிறது 3.66 இருந்தது, இப்போ 9.54 வந்திருக்கிறது. அவர் அண்ணாமலை 10ங்கிறாரு, தேர்தல் கமிஷன் 11.22ங்கிறாங்க. ஆனால் உண்மையிலே பாஜக வளர்ந்திருக்கிறது. இந்த வளர்ச்சி எப்படி கொண்டு போகிறார்கள் அவ்வளோதான். அதாவது எல்லா இடத்துலையும் அதிகமாக போட்டி போடும்போது கிடைக்கிற வாக்கு வங்கி வைத்துக்கொண்டு முடிவெடுத்துட முடியாது. இப்போ நீங்கள் விஜயகாந்த் இருக்கும்போது கூட விருதுநகரில் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருப்பாங்களா? திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 4000 சில்லற ஓட்டுல விஜய் பிரபாகரன் கடைசி சுற்று வரைக்கும் நெருக்கடி, சாதாரண நெருக்கடி இல்ல. இந்த வாய்ப்பு இன்னும் அடுத்த முறை தேமுதிக கிடைக்குமான்னு கூட தெரியாது. சரி, ஸோ அதனால இந்த வாக்கு வங்கி வைத்துக் கொண்டு அடுத்த முறை வந்து எங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்க சிபி ராதாகிருஷ்ணன் 2 முறை ஜெயிச்சிருக்காரு. எங்க கூட்டணி கட்சி இல்லாதனால நாங்க தோத்துட்டோம்னு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு இந்த சோஷியல் மீடியா, எனக்கு அதில் ஒரு டவுட் இருந்துச்சு. நம்ம சூர்யாட்ட கேட்கல, அவர் டேட்டாலாம் கரெக்டாக வச்சிருப்பாரு. சிபிஆர் வந்து 2014 இந்த 3வது கூட்டணியில் நிற்கும் போது எவ்வளோ வாக்குகள் பெற்றாரு, எவ்வளோ சதவீதம்? அது திரு அண்ணாமலை விட குறைவா பெற்றாரா, அதிகமா பெற்றாரா? 3,90,000 ஓட்டுகள். அது வந்து வாக்கு எண்ணிக்கையில குறைவு, பெர்சன்டேஜ்ல கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தி. சதவீதம் அது இல்லைன்னு சொல்லல. பட் அப்ப வந்து தேமுதிக அவங்களாம் கொஞ்சம் பலமா இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாமக எங்களோட கூட்டணியில் இருந்தாலும் கொங்கு பகுதியில் அவங்களுடைய பிரசன்ஸ் ரொம்ப கம்மி. அதனால தனிச்சு 4,50,000 வாக்கு. நான் வந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாக்கு முக்கியமானதான், நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக நம்ம வந்து புதிய பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபேக்ட்ஸோடய சேர்த்து அதை பார்க்க வேண்டியிருக்கும். சிபிஆர் வாங்கின பர்சன்டேஜ் ஆஃப் ஓட் ஷேரும் இப்போயும் இருக்குதுன்னா ஆல்ரெடி பிஜேபி அங்க இருந்திருக்கு. அதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன். அப்போ 3 கட்சிகளும் ஈக்குவலா ஃபைட் கொடுத்தாங்க. இன்னைக்கு அதிமுக வந்து டெபாசிட்டை விட ஒரு 4,000 ஓட்டு என்னமோ தான் ஜாஸ்தின்னு இன்னைக்கு பிரஸ்ல சொன்னார். அதாவது 17% வந்து டெபாசிட்க்கு, அதுல வந்து 4,000 ஓட்டு ஜாஸ்தியா தான் எடுத்திருக்காங்க. அப்போ அதிமுக இன்னும் கொஞ்சம் வாக்குகள் வாங்கியிருந்தா நாங்க ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ அதிமுக ரொம்ப கீழே போயிட்டு அதிமுக பெர்ஃபார்ம் பண்ணாததுனால தான் உங்களுக்கு வாக்குகள் வந்திருக்குங்கிறது தான் இவங்க எல்லாம் வைக்கக்கூடிய. அதெல்லாம் இல்ல, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம். அவங்க கோட்டை 10 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற இடத்துல அவங்க களத்துக்கு வந்திருந்தா இன்னும் உங்களோட எண்ணிக்கை குறையுங்கிறது தான் இவங்க சொல்றாங்க. சொல்றாங்க. அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு எங்க தலைவர் தோக்கடிச்சிட்டாங்க. அவர் லாஜிக் சொல்றாரு. அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு எங்க தலைவர் தோக்கடிச்சிட்டாங்க. இல்ல அதுதான் அவர் என்ன ஒரு லாஜிக் சொல்றாருன்னா, அதிமுக திட்டமிட்டு அங்க வாக்குகளை வாங்கல, அது ஏன்னா திமுகக்காக வாங்கலங்கிறாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? சட்னி கூட பாரு சார்,
அதாவது டெபாசிட் வாங்குவதற்கு நூலில் தப்பித்து விட்டுன்னு சொல்றாரு. சரி, வளர்ந்துருக்குதுல்ல. கோயம்புத்தூர்ல வந்து 4.5 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அண்ணாமலைக்கு கிடைத்த ஓட்டு. நான் கேட்குறேன், அவர் பேசின பேச்செல்லாம் எவ்வளோ அருவருப்பான பேச்சு பாருங்க. அவர் பேசுறாரு இந்த தேர்தலுக்கு முன்பு கோயம்புத்தூர்ல திமுக டெபாசிட் வாங்காது 2வது சுற்றுல தெரிஞ்சுருந்தார். ஒன்று, அதை விட ஒரு கொடுமையான வார்த்தை என்னன்னா, தென் தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சி எம்பி கூட இருக்க மாட்டான் அவன் சொல்றாரு. ஒரு நாகரீகமாக அணுக வேண்டிய அரசியலை எப்படி அநாகரீகமாக பேசிக்கொண்டு இன்னைக்கு நீ இருக்கு வீடியோ இருக்கு. அதாவது இப்போ இந்த முறை 11 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. இருக்கு பாஜக 11 இடத்துல போயிருக்கு. 2வது இடமும் அத்தனை இடத்துக்கு வந்திருக்கோம். 12 இடத்துக்கு நான் தான் வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டேன். கட்சி வளர்ந்துருக்கு, நான் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். 11 இடங்களில் உங்களுக்கு வந்து கூட்டணியா 20 இடத்துக்கு மேல டெபாசிட் போயிருக்கு. ஆமா, அப்படி இருக்கும்போது நீங்க வந்து உண்மையிலே பாஜக ஒரு எதிர்க்கட்சியாக நாகரிகமாக செயல்பட்டு இருந்தால் இதை விட அதிகமாக கூட வந்திருக்கலாம். அண்ணாமலை ஜெயித்து கூட இருக்கலாம். ஆனா எல்லா வாய்ப்பையும் தட்டி பறித்தவர் அவரே தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா முன்னுக்கு பிறனா பேச வேண்டியது. இன்னைக்கு கூட பேட்டியில் என்ன சொல்றாரு, அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் பதில் சொன்னாரா? நீங்கள் 4 மணிக்கு பேட்டி கொடுத்தாரு. எங்கேயாச்சும் அவர் பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் தவறு அப்படி அந்த பழக்கமே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் பேசுவதுதான் வேதம், அவர்கள் பேசுவதுதான் சட்டம். இந்த மாதிரி இருந்தால் கட்சி எதிர்பார்த்த வெற்றி வரவில்லை என்பதில் எங்களுக்கு வருத்தம் தான் அப்படிங்கிறாரு. என்டாஸ் பண்றோங்கிறாரு. ஏங்க நீங்க இப்படியே அதுக்கு எதுக்கு இந்த இத்தனை சவால்? எவனும் இருக்க மாட்டான், ஒரு எம்பி ஜெயிக்க மாட்டான். திமுக ஜெயிக்காது, அதிமுக ஜெயிக்காது, எதுக்கு இந்த வீண் சவடால் வாய் சவடால்? அப்போ உங்க கட்சிக்கு என்ன வலிமை உங்களுக்கு தெரியல. ஏங்க உங்க பூத்துல தேர்தலுக்கு முன்னாடி தொண்டர்களுக்கு நண்பர் சூர்யா ஒத்துப்பாரு, ஆட்சி பிடிக்க போறோம், 40 இடத்துல ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றதானே. இல்ல, நண்பர் சூர்யா ஒத்துப்பாரு. தென் சென்னைக்கு தலைவர்கள் வரும்போது தேர்தலுக்கு முன்பு பூத் கமிட்டியில உட்காரத்துக்கு ஆளுன்னு அமித்ஷா சொன்னாரா இல்லையா? நங்கநல்லூர் மீட்டிங்ல குருநானக் காலேஜ் நடந்ததுல அதுக்கெல்லாம் ஆள் போடுன்னு சொன்னாரா இல்லையா? அப்ப தேர்தலுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி பூத் கமிட்டில ஆளுன்ற மெசேஜ் அங்க தலைமைக்கு எப்படி தெரியுது? அப்போ உங்களுக்கு நீ இந்த மாதிரியான கட்சி அமைப்பை வைத்துக்கொண்டு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு நீங்க எதுக்கு திமுக ஜெயிக்காது அதிமுக ஜெயிக்காது எதுக்கு சவடால் விடுறீங்க? நீங்க கட்சி வளர்த்துங்க, தப்பு கிடையாது. நீங்க ஆட்சிக்கு வாங்க, வர கட்டி போங்க. உடனே 2024 நாங்க ஆட்சிக்கு வருவோம். உடனே இங்கிருந்து அங்க ஜம்ப். நான் கொஞ்சம் ஓவர் கான்பிடன்ஸ் தான், அப்படிதான் இருப்போம் அப்படிங்கிறாரு. அது ஓவர் கான்பிடன்ஸ் எங்க? நான் கேட்கிறேன், யதார்த்த நிலைமை என்ன? இப்படிதான் மோடி பேசி இப்ப நின்றுட்டு இருக்காரு. என்ன பேசின பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. 400 190 முடிஞ்சிருக்க வேண்டியது மீடியாவுடைய போலி பிம்பத்தால் கட்டமைக்கப்பட்டு எக்ஸிட் போல்ல நீங்க பாத்தீங்கல்ல, எல்லா எக்ஸிட் போல்ல 2 நாள்ல என்ன கெட்டு போச்சு? எல்லா மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி போடுங்கன்னு சொன்னீங்க. அதனால அவமானப்பட்டது தான் அதிகம். அதனால கிடைச்சது என்ன நன்மை? 300 தாண்டிச்சா. பிரசாந்த் கிஷோர் வந்தாரு, புருடா மாஸ்டர் நம்பர் 1. அவர் என்ன சொன்னாரு? யாராவது கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாங்களா? டெல்லியில் பேட்டி கேட்டாங்களா? அவரா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. 300க்கு மேல் பாஜக எங்கேயா தென்பட்டாரா? 2 நாளா தேடி நிற்கிறாங்க அவரை, எங்கேயுமே தென்படல. உங்களை கூப்பிட்டு பேட்டி கொடுக்க சொன்ன மாதிரி பேட்டி கொடுக்க எல்லா மீடியாக்களும் உண்மையிலே இங்க பாருங்க, நான் உங்க மீடியாவை காசு கொடுத்து பாக்குறேன், பிரிண்ட் மீடியாவை காசு கொடுத்து வாங்குறேன். உண்மையிலே நாங்க தவறு செய்து விட்டோம் என்று மன்னிப்பு கேட்டிருக்கணும் எல்லா மீடியாவும், எலக்ட்ரானிக் மீடியா, பிரிண்ட் மீடியா. ஆனா உண்மையா வந்திருந்தா நீங்க மார் தட்டி இருப்பீங்க. எல்லாரும் போட்டு நான் சொன்ன வந்திருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. எல்லா மீடியாவும் சொல்றேன், நான் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்றேன். அப்படி இருக்கும்போது நீ ஓப்பனா மன்னிப்பு கேட்டுக்கணும். நாங்கள் போட்ட தவறு, நாங்கள் மோடி கட்டமைத்த தவறு, 400 பிடிப்பார் என்று சொன்ன தவறு. இதனால மக்களை திசை மாற்றி ஆட்சி பிடிப்பதற்கும் ஆட்சி நம்பரை கொண்டு வருவதற்கெல்லாம் ஏமாத்துற வித்தைகள் இனிமேலாவது பாஜக செய்யாமல் இருக்கணும். நாட்டினுடைய ஏற்கனவே குறுக்கிட விரும்பினார், நான் கேட்டு வரேன். நீங்க நிறைய